அதிநவீன வசதிகளுடன் 1 கோடி ரூபாய்க்கும் மேலதிகமான பணம்ன்றது வந்து முக்கியமாக இந்த ஸ்க்ரீன் போட்டு 4 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை வந்து இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து டிஜிட்டல் மயப்படுத்தப்படுகிறது. எல்லா இலங்கை இராணுவ படையினுடைய இந்த மிகப்பெரிய உதவியை இராணுவ உயர் அதிகாரிகளும் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இந்த காணொலியில் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் சுழிபுரம் பகுதியில் வந்து இலங்கை இராணுவ படையால் ஒரு கட்டிடம்ன்றது பாடசாலைக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட இந்த கட்டிடத்தினுடைய மொத்த பட்ஜெட் வந்து 4 கோடி ரூபாய் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதை அன்பளிப்பாக வந்து இராணுவத்தால் கட்டி கொடுக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கும் மேலதிகமான பணம்ன்றது வந்து மிச்சப்படுத்தப்பட்டு அந்த பணத்தில் வந்து பாடசாலைக்கு தேவையான அதிகமான பொருட்களும் அதிநவீன வசதிகள் இருக்கக்கூடிய சில உபகரணங்கள் வந்து வகுப்பறைகளில் வந்து அந்த கட்டிடத்துக்குள்ளே பொருத்தப்பட்டிருக்குது. ஸோ அந்த காணொலியை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட சேனலை வந்து யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து இப்போ நான் நினைக்கிறேன் 200க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை வந்து இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாக வந்து இது 9 மாத காலப்பகுதியில் வந்து 1 மாடி கட்டிடம் அப்படின்றது முழுவதுமாக கட்டப்பட்டு உள்ளுக்குள்ளே வந்து வகுப்பறைகள் எல்லாமே திறந்து வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த கட்டிடம் இலங்கை இராணுவ படையால் கட்டப்பட்டிருந்தாலும் தமிழர் முறைப்படி தான் நிகழ்வுகள்ன்றது இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை வந்து இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. இராணுவ உயர் அதிகாரிகளும் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அவர்களுடைய கிட்டத்தட்ட இந்த கட்டிடம் கட்டி முடிப்பதற்கு எத்தனை வேலையாட்கள், அதாவது இராணுவ படையில் எத்தனை வேலையாட்கள் தேவைப்பட்டாங்களோ அவ்வளோ பேருமே வந்து வந்திருக்கிறாங்களா. அதனால தான் இவ்வளோ இராணுவ படைன்றது வந்து இந்த பாடசாலையில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பின்னுக்கு இருக்கக்கூடிய கட்டிடம், அதாவது 1 மாடி கட்டிடம்ன்றது மிகப்பெரிய அளவில் முற்று முழுதாக, அதாவது நிறப்பூச்சிகள் எல்லாமே பூசி முற்று முழுதான வேலைகள் எல்லாமே முடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கை இராணுவ படையால். இலங்கை இராணுவ படையினுடைய இந்த ஒரு உதவியால் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் அப்படின்றது இந்த பாடசாலையினுடைய இந்த குறிப்பிட்ட பில்டிங், அதாவது இந்த குறிப்பிட்ட கட்டடத்தை கட்டுவதற்கு தேவையான பணத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதுக்கு வந்து வேறு செலவுகள் வந்து இந்த பாடசாலைகளில் பார்க்கப்பட்டிருக்கிறது. உண்மையாக வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இலங்கை இராணுவ படையினுடைய இந்த மிகப்பெரிய உதவி அப்படின்றது வந்து பாராட்டுவதற்குரியது. அதுவும் வந்து இந்த கிராமம், அதாவது இந்த சுழிபுரம் கிராமத்தில் இந்த பாடசாலைன்றது மிக மிக முக்கியமானது ஒன்று. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து மிக மிக பெர்ஃபெக்டாக வந்து செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை இராணுவ படையால். இதான் சுழிபுரம் கிழக்கு அமெரிக்க மிஷன் பாடசாலை அப்படின்றது போடப்பட்டிருக்குது. ஸ்க்ரீன் போடுறதுக்கான ஒரு வகுப்பறையாக தான் இருக்குது உள்ளுக்கு. இப்போ வகுப்பறைகளுக்கு வந்து முக்கியமாக இந்த ஸ்க்ரீன் போட்டு படிக்கிறது வந்து கூடுதலாக அந்த பிள்ளைகளுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இதில் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உண்மையாகவே இப்போ வந்து டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது இந்த பாடசாலைகளில் அதிகமான வகுப்பறைகள் கூட. அதே வகையில் வந்து இந்த பாடசாலையிலும் இந்த குறிப்பிட்ட இருக்கக்கூடிய வகுப்புகள் எல்லாமே வந்து டிஜிட்டல் மயப்படுத்தப்படுகிறது. எல்லா வகுப்பறைகள்லேயும் அந்த திரை அப்படின்றது வந்து பொருத்தப்பட்டிருக்குது. அதாவது மாணவர்கள் பார்த்து படிக்கக்கூடிய ஒரு திரைன்றது வந்து எல்லா வகுப்பறைகள்லையுமே வந்து பொருத்தப்பட்டு அதிநவீன வசதிகளுடன் முற்று முழுதாக, அதாவது பாடசாலை வகுப்புக்குள்ளே வந்து ஏதாவது ஃபேன் இருக்கணும்னு சொன்னால் அந்த ஃபேன் கூட வந்து உள்ளே வந்து போட்டிருக்கிறோம். லைட்டில் இருந்து எல்லா விஷயங்களுமே வந்து முற்று முழுதாக முடித்து கொடுக்கப்பட்டிருக்குது. வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. இந்த பாடசாலைன்றது வந்து இங்கே குறிப்பிட்ட இந்த சுழிபுரம் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு பாடசாலையில் ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு மிக பெருமதியான ஒரு செயற்பாடு நடந்திருக்குது. இது சம்பந்தமாக இந்த பள்ளிக்கூடம் இது மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமமாக இருந்த நேரத்திலே எனது மாமனார் டாக்டர் ராஜையா அவர்கள், எனது தாயாரன் கூட பிறந்த அண்ணன் அவர்கள் இங்கே படித்து பின்பு சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியிலும் யாழ்ப்பாணம் வடக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி பயின்று டாக்டராக கொழும்பு பெரியாஸ்பத்திரியிலே தொழில் புரிந்தார். அவருடைய பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று டாக்டராகி அவர்கள் அமெரிக்காவிலே பிரபலமான இந்த நிறுவனங்களை நடத்தி வருகின்றார்கள். மூத்த மகன் காகிள்ஸ் போன்ற பல பெரிய நிறுவனங்களின் சொந்தக்காரராக இருக்கிறார். இப்போது ஜிதேந்திரா என்பவர் டாக்டராக இருக்கிறார். அவருக்கு பல கிளினிக்குகள் இருக்கின்றன அமெரிக்காவிலே. அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் படித்த பிள்ளைகள். அவரது தந்தையாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரது தந்தையார், அதாவது எனது மாமனார் டாக்டர் ராஜையா, இந்த பாடசாலையின் பழைய மாணவன், சுகையினம் காரணமாக
மிக குறைந்த வயதிலே இறந்து விட்டார். இறக்கும்போது தன் பிள்ளைகளிடம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தான் பிறந்த ஊருக்கு ஒரு சிறந்த சேவை செய்ய வேண்டும், இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்ற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் படித்து முடித்து தான் ஒரு ஸ்திரத்தன்மையை அடைந்த பின்பு இந்த பாடசாலை அதிபர்களுடன் தொடர்பு கொண்டு, பழைய மாணவர்களுடன் தொடர்பு கொண்டு, இங்கே நாங்கள் இப்படி தொடர்பு கொண்டு சொல்கின்ற பொழுது இதயகுமார் அசோக் என்பவரை என்ற ஒரு நபரை நாங்கள் மறக்கவே முடியாது. அவர் தன்னலமற்ற பொது சேவையாளர். அவர் மூலமாகவும் எல்லோருமாக சேர்ந்து இலங்கை இராணுவத்தின் உதவியுடன் இதை மிக கச்சிதமாக கட்டி முடித்திருக்கிறார்கள். இது மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்படிப்பட்ட சிறிய கிராமத்திலே இவ்வளவு வசதிகளுடன் கூடிய பாடசாலை இருப்பது என்பது மிகவும் கடினம். அவர்கள் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது ஒரு வெளிப்படையாக தெரிகின்றது. கல்வி இல்லையேல் ஒன்றுமில்லை, கல்வி இருந்தால் எல்லாம் பின்னால் வரும். எங்கள் இளைஞர்கள், எங்கள் சிறியோர்கள் படிக்க வேண்டும். இங்கே நான் சிறிய பிள்ளைகளை பார்க்கிறேன். எனது கண்ணுக்கு பல டாக்டர்களாக தெரிகின்றார்கள், பல பொறியியலாளர்கள் தெரிகின்றார்கள், பிற மதிநுட்பவியலாளர்களாக தெரிகின்றார்கள். அப்படி பலதரப்பட்ட ஆக்களிலேயே நான் கோணத்திலே அந்த பிள்ளைகளை பார்க்கின்றேன். இந்த பிள்ளைகள் வளர்ந்து படித்து பெரிய ஆளாகி வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு மேலும் மேலும் சேவை செய்து இது ஒரு விக்டோரியா காலேஜ் மாதிரி இது ஒரு காலேஜாக மாற வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. இந்த ஆசை நிறைவேற எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த நேரத்திலே நான் குறிப்பிட வேண்டியது ஒன்று, நான் அனுபவப்பட்டதும் டாக்டர் ராஜியா ஃபேமிலி அனுபவப்பட்டதும் ஒன்றுதான், God help those who help themselves only. யார் தனக்காக பாடுபடுகின்றாரோ அவருக்கு கடவுள் பெண்ணிப்பார். சும்மா இருந்தால் சோறு வராது. உழைப்பவனுக்கே உலகம். நன்றி, மிக்க நன்றி. நன்றி. ஊரில் ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்குது. சிறப்பாக ஒரு 2 மாடிகளை கொண்ட ஒரு பாடசாலையினுடைய கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக உங்கள்கிட்ட கேட்டால் தான் இந்த விஷயம் தெரியும் என்று நிறைய பேர் சொல்லிக்கிறோம். சொல்லுங்கள் சம்பந்தம். இது என்னென்னு சொன்னால், இது டாக்டர் ராஜியா என்று சொல்கிற இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர். அவர் எங்கிட்ட ஒரு சொந்தக்காரர், எங்கிட்ட ஒரு தாத்தா முறை ஒரு ஆள். அவையின் ஞாபகார்த்தமாக அவர் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர். அவன் ஞாபகார்த்தமாக மகன் வந்து டாக்டர் ஜிதேந்திரா ராஜியா அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அவை வந்து இந்த பள்ளிக்கூடத்தை வந்து இதுக்குரிய நிதியை கொடுத்து இராணுவத்தின் மேன் பவர், அதாவது இந்த மனித வலுவால் இந்த கட்டப்பட்ட இந்த பள்ளிக்கூடம் இது வந்து 8 வகுப்பறைகளை கொண்ட பாடசாலை. இதை நீங்கள் இதுக்குள்ளே 5 வகுப்பு இருக்கும். ஆண்டு 1 தொடக்கம் ஆண்டு 5 வரை. இந்த ஆண்டு 5 வகுப்புகளுக்குமே ஸ்மார்ட் போர்ட்டெல்லாம் பூட்டியிருக்கு, நவீன வசதிகளை கொண்ட. எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் இந்த பள்ளிக்கூடம் சரியான பிள்ளைகள் குறைவாக இருந்தோன்ற இந்த பள்ளிக்கூடம் எதிர்காலத்தில் காலத்தில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு புதிய ஒரு வரலாறு தரும் என்று நான் நம்புகிறேன். முதல் இருந்த பள்ளிக்கூடத்தை விட அந்த பள்ளிக்கூடத்தோட இது ஒரு பெரிய பள்ளிக்கூடம், புது பள்ளிக்கூடமாகவே வந்திருக்கு. புதிய கட்டுமானங்கள், அதோட வகுப்பறையில் பார்க்கக்கூடிய மருந்து எல்லாம், டிவி எல்லாமே போட்டிருக்கு, ஸ்மார்ட் வசதியோடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக எவ்வளவு நிதி பங்களிப்பில், நிதி செலவில் இது செய்யப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட இருந்தாலும் 4 கோடி ரூபா தான் பட்ஜெட். இதில் கிட்டத்தட்ட 1 கோடியே 20 லட்சம் ரூபா ஆர்மி வந்து இதை ஃப்ரீயாக செய்து கொடுத்ததால் இந்த தொழிலாளர் கூலியாக அது 2 கோடியே 80 லட்சம் ரூபா அவை நேரடியாக கொடுத்து காசு அது இல்லை சாமான்களை கொள்வனவு செய்து ஆமை வேலை செய்தபடியால் 1 கோடி 80 லட்சம் ரூபா லாபம். 1 கோடி 20 லட்சம் ரூபா 1 கோடி 20 லட்சம் ரூபா லாபம் கிடைச்சிருக்கு. அந்த காசில் பள்ளிக்கூடத்தை சாமான் பண்ணி போட்டுருக்கோம். அதில் ஸ்மார்ட் போட்டுகள், ஃபேன், எல்லாம் நவீன வசதிகள் உள்ள பார்த்தீங்களானே, எல்லாம் நவீன வசதிகள் இருக்குது. பாடசாலை கட்டடத்தை எங்களோட கிராம பிள்ளைகளுக்கு கட்டித்தந்த டாக்டர் ஜிதேந்திரா ராஜியா மற்றும் அவற்ற பேரியார் நலாயினி ஜிதேந்திரா அவர்களுக்கும் அவருடைய ராஜியா அறக்கட்டளை நிறுவனத்துக்கும் எங்களுடைய கிராமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கண்ணில் நெல் அகுதலும் கழுமல வடலகன் பெண்ணில் நெல்லாளுடன் பெருந்தகை இருந்தது. மதிப்புக்கும் சிறப்புக்கும் உரிய அதிபர் பிரகலாதன் அவர்களே, டாக்டர் ஆறுமுகம் ராசையா, புஷ்பாதேவி ராசையா குடும்ப அங்கத்தவர்களே, வடக்கின் இராணுவ உயர் அதிகாரிகளே, இராணுவ பொறியியல் துறை சார்ந்த அதிகாரிகளே, கடற்படை அதிகாரிகளே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பலிகான கல்வி வலிய பிரதி கல்வி பொறிப்பாளர் சிவசிவா அவர்களை, பேராசிரியர் நாச்சியார் செல்வநாயகம் அம்மையார் அவர்களே, சபையில் இருக்கின்ற பெற்றோர்களை, பழைய மாணவர்களை, அன்புக்குரிய மாணவ செல்வங்களை, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். 111 ஆண்டுகளுக்கு முன் சுழிபுரம் கிழக்கிலே உருவாக்கப்பட்ட அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை பல ஆயிரம் பிள்ளைகள் கற்று பேர் அறிஞர்களாக வாழ்வதற்கு வித்திட்ட ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையில் கற்ற ஒரு குடும்பம், இந்த பாடசாலையோடு தொடர்புபட்ட குடும்பம் டாக்டர் ஆறுமுகம் ராசையர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ராசைய அறக்கட்டளை என்கின்ற ஒரு அமைப்பை அமெரிக்காவில் உருவாக்கி உயர்ந்த தர்ம பணியாக பல ஏழை மாணவர்கள் படிக்கின்ற ஒரு பாடசாலைக்கு 2 மாடி கட்டிடத்தை இலங்கை இராணுவத்தின் ஊடாக கட்டிட நிர்மாணத்தை நிறைவேற்றி இன்று கையளிக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே ஆசியுரை வழங்குவதற்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கல்வியில் சிறந்த ஒரு உன்னதமான கிராமம் சுழிபுரம். உயர்ந்த கல்விமான்கள் வாழ்ந்த இடம். ஒரு காலத்திலே குட்டி மலேசியா என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு சுழிபுரத்தை சார்ந்தவர்கள் மலேசியாவுக்கு சென்று யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி ஆற்றிய பணிகள் என்பது இல்லையற்றது. எனவேதான் யாழ்ப்பாணத்திலே குட்டி மலேசியா என்று சுழிபுரத்தை ஒரு காலத்திலே இந்து சாதன பத்திரிகையிலே ஒரு சமய பெரியார் விழிக்கின்ற அளவுக்கு நிறைய பேர் இங்கே தர்ம காரியங்களை செய்தார்கள். அந்த வகையிலே தான் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியாக இருக்கலாம், கர்நாடக வித்யாலயமாக இருக்கலாம், இந்த சுழிபுரம் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையாக இருக்கலாம். மிகப்பெரிய சான்றோர்களை இந்த மண்ணுக்கு தந்த பாடசாலை. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு குடும்பமே அமெரிக்காவிலே ஒரு அறக்கட்டளை தங்களுடைய பேரன் பேத்தியுடைய பெயரால் இந்த நல்ல கைங்கரியத்தை உருவாக்கி பல மில்லியன் ரூபாய் பணத்திலே இப்படி ஒரு அழகான பாடசாலை கட்டிடத்தை நிறைவாக கட்டி முடித்திருக்கிறார்கள். அதிபர் அலுவலகம் நவீன வசதிகளோடு இந்த பாடசாலை கட்டிடம் அமைந்துள்ளது. இதை சரியாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த பகுதி வாழ் மக்களுக்கு உரிய பெரிய கடமை. பல மில்லியன் ரூபாய் செலவு செய்து இந்த கிராம தர்மத்தை செய்திருக்கிறார். மிகப்பெரிய தர்மம் கல்விக்காக. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பார்னை உயர்த்திட வேண்டும் என்றார் மகாகவி பாரதியார். பசியில இருப்பவர்களுக்கு சோறு போடுவது ஒரு பெரிய தர்மம். அடுத்த பெரிய தர்மம் கல்வி கொடுப்பது தர்மம். அதனாலேதான் கற்று அதற்கு தக்கவாறு ஒழுக வேண்டும் என்கின்ற மகுட வாசகத்தை கொண்டிருக்கிற இந்த பாடசாலை, கற்றால் ஒழுகுகின்ற திருக்குறள் வார்த்தைக்கு மகுடம் சூட்டுகின்ற இந்த பாடசாலை
இங்கே இருக்கின்ற முன்வரிசையில் இருக்கின்ற பேராசிரியர் நாச்சியார் செங்கநாயன் தொடக்கம் பல சார்புகள் படித்த இந்த பாடசாலை. இந்த பாடசாலையை இந்த புதிய தோற்றத்தோடு புதிய பரிணாமத்தோடு நாங்கள் காணலாம். 1915ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை 111 ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற இந்த வேளையிலே எப்படி ஒரு கைங்கரிய அழகாக நிறைவேற்றப்பட்டது. இலங்கை இராணுவத்தினுடைய பொறியியல் துறையினர் கட்டுமான நிர்மாணத்தை சிறப்பாக அழகாக நிறைவேற்றியிருக்கிறார். கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இராணுவ துறை சார்ந்தவர்களும் நன்கு அறிவார்கள். எனவே வடக்கிலே எவ்வளவோ கல்வி சாலைகள் தூர்ந்து போயிருக்கின்றன. எவ்வளவோ புனருத்தாரணம் செய்ய வேண்டிய வேலைகள் காத்திருக்கின்றன. கோயில்கள் புனருத்தாரணம் செய்யப்பட்டிருக்கிறது. கல்வி சாலைகள் இப்பொழுது புனருத்தாரணம் செய்யப்படுகிறது. இதை மனித மனங்கள் புனருத்தாரணம் செய்ய வேண்டியிருக்கிறது. மனித மனங்களை வெல்ல வேண்டும் என்றால் நீதி நிலைக்க வேண்டும், அறம் காக்க வேண்டும், தர்மம் நிலைக்க வேண்டும், எல்லோருக்கும் சமத்துவமான உரிமை இந்த மண்ணிலே கிடைக்க வேண்டும். எனவே நாங்கள் கட்டிடங்களால் மட்டுமல்ல கருணையினாலும் இந்த உலகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். எனவே இந்த நாடு அழகான இந்த நாடு அறம் சார்ந்த நாடாக, எல்லோருக்கும் நீதி சொல்லுகின்ற நாடாக, அழகான ஏனைய நாடுகளோடு ஒப்பிடக்கூடியதாக சிங்கப்பூர், மலேசியா போன்று ஒரு ஜனநாயக சூழல், ஒரு தர்மமும் இந்த மண்ணிலே நிலைப்பதற்கு அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஒரு ப்ராஜெக்ட் இந்த கல்லூரி கட்டி சமுதாயத்துக்கு கொடுத்து, சுழிபுரம் சமுதாயத்துக்கு கொடுத்து இந்த இளம் சமுதாயத்தை எழுப்பி கல்வி கற்று ப்ரோக்ரஸ் செய்து அவங்க மேல படித்து இந்த கட்டிடம் ஒரு எஜுகேஷனல் ஐகான் மாதிரி இருக்க வேண்டும் இந்த வில்லேஜில். அதுதான் இந்த வில்லேஜில் ஃபுல் ஹார்ட்டட் சப்போர்ட் அந்த வில்லேஜ். 100 வருஷத்துக்கு முதல் இந்த அப்பா இந்த மண்ணில் விளையாடி ஓடி ஆடி படித்து டாக்டராக வந்து துறவர் வந்து ஊருக்கு வந்து பிறகு இலங்கையில் இருந்து அவர் இந்த ஊருக்கு சேவ் பண்ணார். இப்போ ஸ்ரீலங்கா எனக்கு எந்த விருப்பம் நான் இதை கட்டி கொடுத்து I'm looking forward to see how beneficial it's going to be to the community. எனக்கு மெத்த நன்றி இந்த சமுதாயம், இந்த ஸ்கூல் பிரின்சிபல், Royal College of Boys Union, the army, and everybody who supported in making this happen. இந்த நன்றி மெத்தப்பெரிய உபகாரம் இல்லை. Thank you very much.